பார்த்துட்டு வர்றோம். வைகுண்டராஜன் என்பவர் 2011 அதிமுக அரசு அமைந்த பிறகு மணல் ஆரம்பிச்சவரா? அவர் ஜெயா டிவியினுடைய பங்குதாரர். அப்ப அதிமுக சார்பில் அதிமுகவுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மணல் சுரண்டலில் ஈடுபடுகிறார். அவரு 2011 மே மாதத்திற்கு பிறகு அந்த தொழிலை தொடங்கவில்லை. அதற்கு முன்னால் திமுக ஆட்சி செய்து கொண்டிருந்த போதும் இதே மணலை அள்ளிக்கொண்டு டன் கணக்கில் ஏற்றி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு சுரண்டி கொண்டுதான் இருந்தார். அப்போ அதிமுகவின் அரவணைப்பில் அதிமுகவின் அனுதாபியாக ஜெயா டிவியின் பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒருவரை திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? மிடாஸ் ஆலையில இருந்துதான் டாஸ்மாக்கு திமுகவும் மதுபானங்களை வாங்குச்சு. அது சசிகலாவுடைய நிறுவனம். இப்ப சசிகலா யாரு? அப்போ அதிகார வர்க்கத்தை சுவைப்பதில் இரண்டு பேருக்கும் அல்லது இந்த கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட மற்ற கட்சிகளுக்கும் கூட ஒரு கூட்டு உடன்படிக்கை இருக்கிறது. அதுதான் கவனிக்கணும். நம்ம விளிம்புநிலை சமூகங்கள் இந்த அதிகாரத்தை நுகர முடியாமல் வெளியே நிற்கக்கூடிய அண்ணனை போல என்ன போல ஐயாவை போல ஆட்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக நம்ம தான் வந்து இல்ல அதிகாரத்திற்குள் நுழைய முடியாதவர்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கமே தவிர அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. இதுல இவர் மட்டும் கேப்டன் மட்டும் இன்னைக்கு இப்படி துணிவோட அதுவும் அந்த களத்திலேயே போய் நின்று பேசினது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஆனா அவர் அப்படி பேசின உடனே அது எப்படி சித்தரிக்கப்பட்டதுன்னு பாருங்க. உடனே ஒரு சமூகத்திற்கு எதிரான கருத்தை அவர் சொல்லிவிட்டார். ஒரு சமூகத்திற்கு எதிராக ஜாதி பிரச்சனையா மாத்துறாங்க அதை. அப்போ நீ என்ன வேணாலும் வந்து கொள்ளையடிக்கலாம், எப்படி வேணாலும் வந்து நீ நாட்டை சுரண்டலாம், இந்த மண்ணை சுரண்டலாம், ஆனா உன்னை பாதுகாப்பதற்கு ஒரு சமூகம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க உன்னை எதிர்த்தால் ஒரு சமூகத்தை எதிர்த்தது போன்று ஒரு தோற்றத்தை நாங்கள் உருவாக்குவோங்கிறாங்க. அதுக்கு ஊடகங்கள் துணை போகுது. அப்ப இதெல்லாம் வந்து சாதாரணமா நடக்கிறது இல்ல. இப்ப இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா மக்களை திரட்ட வேண்டும், மக்கள்கிட்ட கொண்டு பிரச்சனையை ஒப்படைக்கணும். அந்த வலிமை வந்து இன்னைக்கு அவருக்கு தான் இருக்குது. அது வந்து ஒரு சாதாரண கட்சிகளோ ஒரு அமைப்புகளோ செய்ய முடியாது. ஒன்று ரெண்டு தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய சாதாரண கட்சிகள் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகள் செய்ய முடியாது. பொதுவான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற இவரை போன்றவர்கள் தான் செய்ய முடியும். அந்த அந்த அங்கீகாரத்தை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், அவர் பேசினா அதனுடைய இம்பாக்ட் வேற. ஊடகங்கள் வந்து அதை ஒரு சாதிக்கான பிரச்சனையா ஒரு சமூகத்துக்கான எதிரான பிரச்சனையா ஊடகங்கள் சொல்ல முடியாது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசித்தான் ஆகணும் மக்களுக்கான பிரச்சனை. அப்போ அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அது அவர் இன்னும் வலுவாக குரலை எழுப்பினால் உயர்த்தினால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திசை மாற்றம் ஏற்படுங்கிறதா நம்முடைய கணிப்பு. உங்களுடைய கருத்துக்கள் நன்று. அன்பு சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ தமிழகத்தில் ஒரு சில காலங்களில் என்ன ஜாதியினுடைய அடிப்படையாக அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிறைய வந்துருச்சு. சிலர் இப்பொழுது அதை மட்டுமே மையமாக வைத்து ஜாதிகளை மட்டுமே மையமாக வைத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆனால் தேமுதிக என்பது ஜாதி மதங்களை கடந்து ஒரு தனிப்பட்ட அனைத்து மக்களுக்குமான மக்கள் சக்திக்குமான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பொதுவா அதிமுக, திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்தில் வேட்பாளரை வேட்பாளரை வந்து நியமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, சரி சேலமா இங்க வந்து வன்னியர் நிறைய இருப்பாங்க, வன்னியர் கேண்டிடேட் போடு அப்படிங்கிற ஆங்கிள் ஜாதி ரீதியா தான் இவங்க வந்து ஆட்களை செலக்ட் பண்றாங்க. அதே போல அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறப்போ பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஜாதி அதிகமா இருக்கு அப்படின்னு தான் கொண்டு போறாங்க. வெளிப்பார்வையில வந்து இவங்க வந்து ஜாதி இல்லாத வந்து ஒரு திராவிட முன்னேற்ற நாத்திராமன் அப்படின்னு கொண்டு வந்தாலும் இங்க உள்ள பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான செயல்பாடுகள் தான் இருக்குது. இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் மட்டும் சொல்றாங்கன்னா அதே பாலிசியை தான் அதிமுக திமுக கடைபிடிக்கிறாங்க. ஆனா வெளியில சொல்ல முடியல. பட் தேமுதிகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா பரவலாக இந்த ஜாதி கிடையாது. ஆமா, யாருக்கு அந்த தொகுதியில் நல்ல பேர் இருக்கோ வாய்ஸ் இருக்கோ அவங்க கேண்டிடேட்டா போடுறோம். வெற்றி பெறத்துல வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி தோல்விங்கிற சகஜமான விஷயம் வச்சுக்க. நம்ம ஜாதி ரீதியான ஒரு மோதலையோ இல்ல ஜாதி ரீதியான வேட்பாளர்கள் தேமுதிக வந்து அங்க வந்து நிற்க கிடையாது. அதுவே தேமுதிக கிடைக்கிற ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட். இதே போல தொடர்ந்து வந்து தேமுதிக வந்து ஒரு தொகுதியில அந்த ஜாதி இல்லாத மெஜாரிட்டி ஜாதி இல்லாத ஒருத்தரை நிறுத்தி அங்க ஜெயிக்க வைக்கிறவங்களோ அப்பதான் அப்படி ஜெயிக்க வைக்கிறப்பதான் வந்து அந்த கட்சி வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. அப்பதான் வந்து அந்த மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு அடி வாங்குற சூழ்நிலை ஏற்படுது. ஓகே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. சுபேன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஜாதி மதங்களை கடந்து தேமுதிகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இன்றைய காலகட்டத்தில் அரசியலில் ஜாதிகளினுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போமானால் ஒரு தெளிவான கருத்து இருக்கும். கலைஞருக்கு என்ன ஜாதிய பின்னணி இருக்கிறது? எந்த ஜாதிய பின்னணியும் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கு எந்த ஜாதி பின்னணியும் இல்லை.
ஆக ஜாதிய பின்னணியை வைத்து தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி நிர்வகிப்பார்கள் என்பது ஒரு பொய்யான ஒரு மாயான கருத்து என்று தான் நான் பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் 45 சாதிய சங்கங்களை ஒன்றிணைத்த ஒரு மாநாட்டை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள். ஒரு கூடுதல் ஒரு கலந்துரையாடலை. இது ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் போக்கு என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. சாதியை வைத்து அரசியல் செய்வது, மதத்தை வைத்து அரசியல் செய்வது நிச்சயமாக தமிழ் மண்ணில் எந்த நேரத்திலும் வெற்றி பெறாது என்பதை உறுதியாக வரலாற்று சான்றிதழ்களோடு பதிவு செய்து கொண்டிருக்க முடியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தில் ஒரு மாபெரும் ஒரு வழிமுறை ஏற்படுத்தினார். எல்லா சமூகங்களையும் இழைத்துதான் அவர் கொண்டு வந்திருந்தார். அதனால் உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் 72ல ஒரு சாதி அடிப்படையிலே செலவில்லை, அதுவும் ஒரு சரியான அளவில் தான் போனது. இப்போ இந்த சாதி அமைப்புகளை வைத்து வெற்றி பெறுவது என்று சொன்னால், அன்றைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு அமைத்த கூட்டணி என்ன ஆனது நமக்கு தெரியும். நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஆக சாதி அமைப்பு மட்டுமல்ல, மத அமைப்புகள் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் தமிழ் மண்ணில் சாதியமும் மதமும் வெற்றி பெறுவதற்காக ஒரு அனுமதியை தமிழ் மக்கள் கொடுக்க மாட்டார்கள். அதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, இந்த தமிழகத்தினுடைய அரசியல் பாரம்பரிய வரலாறும் அதைத்தான் சொல்கிறது. ஆகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இந்த சாதி அமைப்புகளிலிருந்தும் மத அமைப்புகளிலிருந்தும் முற்றிலும் அவர் விலகி இருப்பாரானால் தமிழ்நாடு வருங்காலம் அவருக்கு மிகப்பெரிய உறுதுணையான ஒரு ஆதரவை அளிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். அதிமுக 2011 தேர்தல் அறிக்கைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா 2 சொல்லணும். திருநங்கைகளுக்கான சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்பீட்டில் தொழில் தொடங்க ஏற்பாடு செய்து அவர்களது வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீடு அரசு பணியில் ஒதுக்கப்படும். அதை விடவும் அதை உடனடியாக அரசு நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கான சிறப்பு பயிற்சி அளித்து அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் ஒதுக்கீடு மற்றும் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்து தரப்படும். அதற்குரிய சிறப்பு சலுகையில் பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேருமே சமீபத்தில், நீங்க சொல்றீங்க 2011, சமீபத்தில் 2 பேருமே அடிபட்டாங்களே, 2 பேருமே போராடினாங்களே. போராட்டம் அதாவது இப்போ திருநங்கைகள், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள், பொதுவாக படித்து முடித்து வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், இவர்களுடைய மத்தியில் தொடர்ந்து திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கான வேறுபாடுகளை அவர்கள் பார்க்கல. தொடர்ந்து இவங்க என்ன செய்யறாங்களோ அதை தான் அவங்களும் செய்துகிட்டு இருக்காங்க. இந்த அரசு ஆட்சியில் இருக்கிறது எந்த மாதிரியான அடக்குமுறைகளை நடத்தி கொண்டிருக்கிறதோ அதே அடக்குமுறைகளை அடுத்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இளைஞர்கள் மத்தியினுடைய நோக்கம் என்னென்றால் இதற்கு மாற்றாக ஒரு சக்தி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதை விடவும் வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் 12 கோடி புதிய வாக்காளர்கள் இணைய இருக்கிறார்கள். இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் 62 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்றாங்க. சோ இளைஞர்களுடைய வாக்குகள் மட்டுமே ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நிச்சயம் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பில் குறிப்பாக அரசாட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு மாற்று சக்தியாக தமிழகத்தில் உருவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சக்தியாக எது இருக்கிறது? நடுநிலையாளர்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்து. உண்மையிலே நீங்க மாற்று சக்தியாக ஏற்கனவே உருவாயிடுச்சு. இப்ப ஒரு காலகட்டத்தில் மதிமுக அப்படி ஒரு பார்வை பார்க்கப்பட்டது 1994, 95, 96. அதற்கு பின்பு இன்றைக்கு ஒரு மாற்று சக்தியாக முழுமையாக தமிழக மக்கள் நம்பி வாக்களித்ததனால் தான் 8.33